Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பூரி இது கூடவே வெஜ் சாகு குருமா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ராகி பூரி பாத்தீங்க அப்படினா ஒரு துளி கூட எண்ணெய் குடிக்காம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணலாம். இது இந்த உப்பலா இருக்க கூடியது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உப்பலாவே இருக்கும். அதே சமயம் இந்த பூரி நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். நம்ம வச்சிருக்க கூடிய அந்த வெஜ் குருமா கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படினா அவ்வளவுத்துக்கு நல்லா இருக்கும். ராகில அதிகமான அயன் கால்சியம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மல் பூரியை செஞ்சு சாப்பிடுறது காட்டிலும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சோ கண்டிப்பா நீங்க வந்து செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து சரியா 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுக்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துர்க்கேன். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவும் எடுக்கலாம். அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம ஏன் இந்த கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவா போட்டு சேர்க்கிறோம் அப்படினா தான் அது ஒரு பைண்டிங் கொடுக்கும். நமக்கு நார்மலாவே இந்த குளுட்டன் வந்து இதுல ராகி மாவுல இருக்காது. சோ அதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கோதுமை மாவு போட்டு பண்றது. அப்பதான் பூரி வரும். இல்ல அப்படினா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இதுல சூடான தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். சூடான தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பூன்ல mix பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கையில வந்து நம்ம mix பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணியும் பாத்தீங்க அப்படினா நீங்க பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். ஒரேடியா எல்லா தண்ணியும் ஊத்திட்டீங்கன்னா மாவு வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வராது. அப்படி வரல அப்படினாலும் நமக்கு பூரி பெர்ஃபெக்ட்டா வராது. மாவோட பக்குவம் பாத்தீங்கன்னா செமி சாஃப்ட் டோ, அதாவது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாவும் இருக்க கூடாது. கரெக்ட்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம பூரிக்கு எந்த மாதிரி மாவு பிசைவோமோ அதே ஒரு பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படினா தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ வந்து கை வச்சு நம்ம mix பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க நான் வந்து எடுத்துக்க கூடிய தண்ணியில இருந்து மிச்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நமக்கு மிச்சமா தான் வந்திருக்கு. ஒரு 3/4 கப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கும் கூட தான் இருக்கும். அந்த அளவு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு மிச்சமா இருக்கு. இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைங்க. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு நல்லா கொஞ்சம் செமி சாஃப்ட் டோல இருக்கு அப்படினு. இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் கடைசி அப்ளை பண்ணிட்டு நல்லா mix பண்ணி இத வந்து நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இது கொஞ்சம் ஊறி வந்துச்சு அப்படினா கொஞ்சம் கூட நமக்கு மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். பூரியும் போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா வரும். இப்போ நல்லா mix பண்ணிட்டு இத அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. நீங்க மூடி போடாம விட்டுட்டீங்க அப்படினாலும் dry ஆக ஆரம்பிக்கும். அதனால மூடி தான் வைக்கணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. மாவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சைஸ்க்கு கொஞ்சம் சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருண்டை உருட்டும் போதும் அதுல கேப்போ இல்ல கிராக்கர்ஸோ இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு நான் எடுக்க போறேன். பாருங்க இப்போ உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ண மாவுல கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 கிட்ட நமக்கு பூரி வரும். இப்போ கவுண்டர் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச் சைஸாவது நமக்கு இருக்கணும். அப்பதான் இந்த பூரி வந்து நமக்கு நல்லா வரும். ரொம்ப தின்னா தேய்ச்சி போட்டீங்க அப்படினா கண்டிப்பா பூரி வராது. இந்த அளவுக்காவது இருக்கணும். நீங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஹாட்டான ஆயில்ல போட்டு பொரிக்கணும். பொரிக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஹை சூடுல தான் இருக்கணும். போட்ட உடனே திருப்பி திருப்பி போட்டு வெளிய எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு பூரி ரொம்ப சூப்பரா வரும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படினா இதுதான். சூடு, எண்ணெயோட சூடு வந்து நமக்கு ஹைல இருந்துச்சு அப்படினா தான் பூரி போட்ட உடனே நல்லா உப்பலா வரும். இல்ல அப்படினா பூரியில ஹோல்ஸ் விழுந்து அந்த ஹோல்ஸ் வழியா எண்ணெய் எல்லாம் உள்ள ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப சூப்பரா வரும். இப்போ நம்ம எல்லா பூரியுமே பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாவும் அதே சமயம் அந்த உப்பல் பாத்தீங்க அப்படினா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பூரி எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ வந்து இதுக்கான வெஜ் சாகு குருமா இது ரொம்ப சுவையா இருக்கும். இது பண்றதுக்காக ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். நீங்க சீரகம் வேணும்னாலும் சேர்க்கலாம். அப்புறமா இதுல இந்த மாதிரி 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு கல்பாசி, இது கூடவே ஒரு 4ல இருந்து 5 பல் பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன். ஒரு 10ல இருந்து 15 போல சின்ன வெங்காயம்
போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் இது வதங்கட்டும். இந்த குருமா பார்த்திங்கன்னா பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோ போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 10 போல் பீன்ஸு, ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கேரட் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த குருமாவுக்கு எந்த வெஜிடபிள் வேணால் போட்டுக்கலாம். அதாவது காலிஃப்ளவர், கேப்சிகம், அப்புறமா மஷ்ரூம் எது வேணால் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் போட்டு குருமா வந்து பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்பைசஸ் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். இந்த டைமில் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் முந்திரி, ஒரு 1/2 கப்பு போல் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அப்புறமா பாப்பி சீட் கஸ்கசா இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது கூட ஒரே ஒரு பட்டை, அப்புறமா ஒரு 2லேருந்து 3 போல் கிராம்பு, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இதில் பொட்டுக்கடலை போட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால மறுபடியும் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு அரைக்கும் போது இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸி ஜாரையும் அலசி ஒரு 2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் ஓப்பன்லேயே விட்டு ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸாக வந்துச்சு அப்படின்னா பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட திக்காயிருச்சு. நம்மளுக்கு சூப்பராக வெஜ் சாகு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ண ரொம்ப ஹெல்த்தியான ராகி பூரி, இது கூடவே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வெஜ் குருமா, இது ரெண்டுமே காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே செட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் பூரி வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக, அதே சமயம் அந்த உப்பல் வந்து அப்படியே இருக்கும். நம்ம சாஃப்ட்னஸ் போகிறது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக, அதே மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.